ஏங்க இந்த கூமாப்பட்டிக்கு வாங்க, தண்ணி சர்பத்து மாதிரி இருக்கும் அப்படின்னு வாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த ரீசனிங்ல இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தாங்க ரொம்ப ஈஸி. ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கும். படிச்ச சும்மா அப்படியே ஒரு டயக்ராம் போட்டுட்டா வேலை முடியும். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் மனமாற வருகிறான வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தாங்க. ரீசனிங்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் பார்க்க போறோம். அது கூட சேர்த்து ரேங்கிங்கும் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ரொம்ப ஈஸி. ஒரு சர்க்கிள் எதனா ஒரு ஷேப் சொல்லிட்டு உள் பக்கமா பார்த்து உட்காந்துருக்காங்க, சென்டரை நோக்கி பார்த்து உட்காந்துருக்காங்க, சென்டருக்கு விலைக்கு பார்த்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டயக்ராம் மாதிரி போட்டு அடிச்சுன்னு இருக்க போறோம். ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 3 கான்செப்ட் இருக்கும். டாப் டு பாட்டம் கான்செப்ட், லெஃப்ட் ரைட் கான்செப்ட், அப்புறம் வெயிட். இப்போ ஒரு பையன் வந்து ஏன்னு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனோட வெயிட் 100 கிலோ. பின்னு ஒரு பையன் இருக்கான் 50 கிலோ. சின்னு ஒரு பையன் இருக்கான் 30 கிலோ. இவங்க 3 பேர்ல யார் வெயிட் ரொம்ப கம்மி, இவங்க 3 பேர்ல யார் வெயிட் வந்து அதிகம். இதே மாதிரி ஹைட்டு கொடுத்துரு 100 மீட்டர், 50 மீட்டர், 120 மீட்டர். இவங்க 3 பேர்ல எந்த பேரோட ஹைட் வந்து உயரமா இருக்கு அப்படின்னு ரேங்கிங் கான்செப்ட்ல வந்துடும். ஸோ ரேங்கிங் பிளஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அடிச்சு வரும் போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. டேரக்டா சமூல போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லுங்க பாருங்க. இது வந்து நமக்கு ரேங்கிங் கான்செப்ட். கொஸ்டினை பாருங்க. ஒரு வகுப்பில் ரோகன் மேலிருந்து 7வது தரத்திலும் கீழிருந்து 26வது தரத்திலும் தேர்ச்சி பெற்றான் எனில் அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ண கவனிங்க. ஒண்ணு இல்லைங்க, இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் சொல்லிடுவோம், இல்ல டாப் டு பாட்டம் வந்து ஒரு பொசிஷனை சொல்லிடுவோம். ஒரு இடத்த சொல்லிட்டு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, இல்ல மொத்த எண்ணிக்கையை கொடுத்துட்டு அந்த லெஃப்ட்ல இருந்து எத்தனை இடத்துல இருக்காங்க, ரைட்ல இருந்து எத்தனை இருக்காங்க சொல்லி கேட்பாங்க. சரிமே கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க டாப் டு பாட்டம் பேசுறாங்களா, ஸோ டாப் பிளஸ் பாட்டம் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் 1 அப்படின்றதா ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்க யாரை பத்தி பேசிருக்காங்க, ரோஹன் அப்படின்ற நபரை பத்தி தான் பேசிருக்காங்க. டாப்ல இருந்து 7வது பொசிஷன்ல இருக்காரு, 26th பொசிஷன்ல இருந்து பாட்டம்ல இருந்து நமக்கு 26th பொசிஷன்ல இருக்காரு. ஓகேவா? ஒண்ணும் இல்ல, இப்போ டாப் டு பாட்டம் இப்படிதானே இருக்க போகுது. ஸோ இங்க நமக்கு டாப், இங்க நமக்கு பாட்டம். ஓகேவா? ஸோ டாப்ல இருந்து நமக்கு 7வது பொசிஷன்ல இருக்காரு, பாட்டம்ல இருந்து நமக்கு 26வது பொசிஷன்ல இருக்காரு. அப்படின்னா இதுல மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. நமக்கு டாப்னா நமக்கு 7 தெரிஞ்சிச்சு, பாட்டம்னா நமக்கு 26 தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ டோட்டல் நமக்கு தெரியாது. ஸோ அது கூட பிளஸ் 1 வந்து ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ 26 7 போட்டா நமக்கு என்ன வந்து போகுது, 33 ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் 1 வந்துடும். ஸோ பிளஸ் 1 அது பக்கம் வச்சுன்னா -1. ஸோ 33 -1 தான் நமக்கு டோட்டலு. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 32. ஓகேவா? ஸோ அப்போ அந்த வகுப்புல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நமக்கு 32 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இதான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சரு. இதே தான் டாப் டு பாட்டம் கேட்டாலும் இதே தான், லெஃப்ட் டு ரைட் கேட்டாலும் அதே தான். அடுத்தது சம்பளம் பார்ப்போம். ஓகே, ஓகே. செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இன் எ ரோ ஸ்டூடெண்ட் த பிளேஸ் ஆஃப் ராகுல் ஃப்ரம் ரைட் இஸ் 12th பிளேஸ். ஓகேவா? லெஃப்ட் ரைட் பத்தி பேசுறாங்க. ஸோ நம்ம இது வந்து லெஃப்ட்னு எடுத்துப்போம், இது வந்து நம்ம ரைட்னு எடுத்துப்போம். ஸோ ரைட் சைட்ல இருந்து எத்தனை சொல்றாங்க, 12வது பிளேஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ராகுல் நம்பரு ரைட் சைட்ல இருந்து 12வது இடத்துல இருக்காரு. இப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4th பிளேஸ்ல இருக்காரு. அப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து நமக்கு 4th பிளேஸ்ல இருக்காரு. ஓகேவா? அப்ப how many students should be added to make the total number of students? 28. ஓகேவா? அப்ப டோட்டல் வந்து எனக்கு 28 ஸ்டூடெண்ட் ஆகும்னா எத்தனை பேரை நான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ப பாருங்க, இங்க நம்ம யாரை பத்தி கொடுத்துருக்காங்க, ராகுல்ன்ற ஒரு நபர் பத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஃபார்முலா என்னது, லெஃப்ட் பிளஸ் ரைட். டாப் டு பாட்டம் கேட்டாலும் டாப் பிளஸ் பாட்டம். ஓகே, அது ரெண்டு சேம் தான். என்ன வந்து டோட்டல் பிளஸ் 1. கரெக்டா? ஸோ லெஃப்ட்ல இருந்து இங்க நமக்கு என்ன வந்திருக்கு, 4 வந்திருக்கு. ரைட்ல இருந்து எத்தனை பொசிஷன்ல இருக்காரு, நமக்கு 12வது பொசிஷன்ல இருக்காரு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நமக்கு டோட்டல் பிளஸ் 1 வந்துருப்போது. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 12 பிளஸ் 4 நமக்கு 16 வந்துருப்போது. ஸோ டோட்டல் பிளஸ் 1. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும். ஸோ அப்போ டோட்டல் ஈக்குவல் டு நமக்கு 16 - 1 15 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதுல போய் டக்குன்னு 15 எல்லாம் தேடக்கூடாது, வெயிட் பண்ணுங்க. இப்ப நமக்கு எத்தனை இருக்காங்க அப்படின்னா நமக்கு 15 இருக்காங்க. இப்ப கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா எனக்கு டோட்டல் மொத்தம் 28 மாணவர்கள்லாம் மாறணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப 15 கூட எந்த நம்பரை கூட்டினா எனக்கு வந்து டோட்டல் 28 கிடைக்கும் சொல்லுங்க. ஒண்ணு இல்லைன்னா 28 - 15 போட்டாலும் அதே தான். இது கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா எனக்கு 28 கிடைக்கும், 13. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 28 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 13 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? அதே ஃபார்முலா தான் இங்க என்ன சொல்லிருக்காங்க, லெஃப்ட் டு ரைட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம், அப்ளை பண்ணி டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அவங்க அது கேட்கல, 28 ஸ்டூடெண்டா வரணும்னா நான் எத்தனை ஸ்டூடெண்டா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப அது கூட 13 பேர் சேர்க்கணும். அப்ப இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர்
13. ஓகே, அப்ப ஓகே தேர்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லுங்க பாருங்க. ஒரு வரிசையில் சில பேர் வந்து நின்று கொண்டிருக்கின்றனர். ஒரு குழந்தை அந்த வரிசையில் இடமிருந்து 14வது இடத்திலும் ஒரு பெண் வலமிருந்து 8வது இடத்திலும் நிற்கின்றனர். குழந்தைக்கும் பெண்ணிற்கும் இடையில் 4 பேர் இருக்காங்க. ஓகேவா, அந்த குழந்தைக்கும் பெண்ணுக்கும் நடுவில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா, இப்ப நம்ம ஒரு ஷார்ட்கட் போடல, அந்த ஷார்ட்கட் எப்ப மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு நபரை பத்தி பேசுவது மட்டும்தான். ஓகே, இப்ப ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்களா, இப்போ தனி நபர், இப்போ ரூபன், இப்போ சுரேஷ் அப்படின்னு யாரும் ஒருத்தர் இருக்காங்கன்னா அந்த ஒரு நபருக்கான பொசிஷன் மட்டும் தான் அந்த ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்ப 2 பேர் கொடுத்தாங்கன்னா அது எப்படி சால்வ் பண்ண சொல்லிட்டு கவனிங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு கியூ இருக்காங்க, கியூ வந்து இருக்கு. ஓகேவா, கியூ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு சில்ட்ரன் வந்து பாத்தீங்கன்னா இது லெஃப்ட், இது நமக்கு ரைட்னு சொல்லிட்டு தெரியும். என்ன சொல்லியிருக்காங்க, 14th ஃப்ரம் தி லெஃப்ட் சைட்ல இருந்து 14வது இடத்துல அந்த சைல்டு வந்து இருக்கு. ஓகேவா, 14வது இடத்துல அந்த சைல்டுன்றது அந்த குழந்தை வந்து இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா உமன் இஸ் ஸ்டாண்டிங் 8th ஃப்ரம் தி ரைட்னு சொல்றாங்க. ரைட்ல இருந்து அந்த உமன் வந்து நமக்கு 8th பொசிஷன்ல இருக்காங்க. அப்படின்னா அது மாதிரி அவங்க 2 பேருக்கும் நடுவுல நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கன்னு. ஸோ அப்ப 4 பேர் இருக்காங்களா, இன்பிட்வீன்ல 1 2 3 4 அப்படின்றது போட்டோம். இப்ப அதே ஃபார்முலா தான் ஒரு சின்ன மாற்றம். எப்படின்னா இப்ப சைல்டோட பொசிஷனை லெஃப்ட் ரைட்ல பார்க்கணும். ஆனா இப்ப நமக்கு லெஃப்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ரைட் கொடுக்கல. அப்ப எப்படி சால்வ் பண்றது பாருங்க. ஸோ லெஃப்ட் பிளஸ் ரைட் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் 1. ஓகேவா, நான் இப்ப யாரை மைய பத்தி இந்த ஃபார்முலா போட போறேன் அப்படின்னா சைல்டு. ஓகேவா, சைல்டு மைய பத்தி போட போறேன். சைல்டோட லெஃப்ட் சைடு எனக்கு கொடுத்துருக்காங்களா, சைல்டோட லெஃப்ட் சைடு வந்து எனக்கு 14 கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு தெரியுமானா எனக்கு தெரியாது. ஓகேவா, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நல்லா பாருங்க. ரைட் சைட்ல இருந்து இந்த உமன் வந்து 8வது இடத்துல இருக்காங்கன்னா இவங்க 9 10 11 12 அப்படின்னா 13வது இடத்துல தானே வந்து இந்த குழந்தை இருக்கும் ரைட் சைட்ல இருந்து. புரியுதா உங்களுக்கு? லெஃப்ட் சைட்ல இருந்து சில்ட்ரன் வந்து 14வது இடத்துல அப்படி இருக்கானா, சோ ரைட் சைட்ல இருந்து எத்தனை பொசிஷன்ல இருப்பான், 13வது பொசிஷன்ல இருப்பான். இப்படிதான் நம்ம எழுதணும். ஓகேவா, அப்ப 13. சோ லெஃப்ட் பிளஸ் ரைட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா நமக்கு என்ன வந்துரு போகுது, 7 27. சோ 27 டோட்டல் பிளஸ் 1. சோ பிளஸ் 1 பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு டோட்டல் ஈக்குவல் டு 27ல 1 போச்சுன்னா நமக்கு 26 கிடைக்கும். ஓகேவா, சோ அப்ப இந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, இப்போ உடனே உங்களுக்கு டவுட் வரும், சார் நான் உமன் வச்சு போட்டாலும் இதே ஆன்சர் வருமா, போட்டு காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. போட்டு காட்டு பாருங்க. இப்ப நம்ம சைல்டு வச்சு போட்டோமா, இப்ப அந்த பெண்மணி வச்சு போட்டு பார்ப்போம். ஓகேவா, அந்த உமனுக்கான ரைட் சைடு எனக்கு தெரியும், அந்த உமனுக்கான ரைட் சைடு வந்து எனக்கு 8 தெரியும், ஆனா லெஃப்ட் சைடு எனக்கு தெரியாது. ஓகே, அப்ப நம்ம லெஃப்ட் சைடு எப்படி கண்டுபிடிக்கலாம், நல்லா கவனிங்க. ஓகேவா, நல்லா கவனிங்க. சோ இவன் 14வது இடத்துல இருக்கான் குழந்தை ரைட் சைட்ல இருந்து. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் அதாவது 15 16 17 18னா 19வது இடத்துல தானே இருக்கும். புரியுதா, ரைட் சைட்ல இருந்து அந்த உமன் 8வது இடத்துல இருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருந்து அவங்க 19வது இடத்துல தான் இருப்பாங்க. ஓகேவா, சோ அப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து 19. இப்ப ஒரு நபருக்கான லெஃப்ட் சைட் ரைட் சைட் தெரிஞ்சிச்சுன்னா இப்ப இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். ஓகேவா, சோ அப்ளை பண்ணுங்க. சோ அப்ளை பண்ணா நமக்கு என்ன வந்துரும் போகுது, 8 பிளஸ் 19 ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் 1. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டுங்க, ரெண்டுத்தையும் கூட்டினா 27 ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் 1. ஸோ டோட்டல் ஈக்குவல் டு 27 ஒன்று போச்சுன்னா 26. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 26 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், அவங்க டோட்டலு லெஃப்ட் ரைட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு நபருக்கு கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும், டைரக்டா அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா, இது புரிஞ்சிச்சா? இப்ப நெக்ஸ்ட் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. In a class of 35 students, Kamal is placed 7th from the bottom. பாட்டம்ல இருந்து கமல் வந்து 7வது இடத்துல இருக்காரு, அதான் டாப் டு பாட்டம் கான்செப்ட். சுரேஷ் இஸ் பிளேஸ்ட் 9th from the top. ஓகேவா, ஸோ என்ன சொல்றாங்க, நமக்கு இது டாப்னு சொல்லிட்டு தெரியும், இது பாட்டம் சொல்லிட்டு தெரியும். ஓகேவா, டாப் டு பாட்டம்னு தெரியும். ஸோ நம்ம என்ன சொல்லிட்டாங்களே, பாட்டம்ல இருந்து 7வது பொசிஷன்ல கமல் இருக்காரு, பாட்டம்ல இருந்து 7வது பொசிஷன்ல நமக்கு கமல் வந்து இருக்காரு. அடுத்தது சுரேஷ் வந்து டாப்ல இருந்து 9வது பொசிஷன்ல இருக்காரு. ஸோ டாப்ல இருந்து நமக்கு 9வது பொசிஷன்ல யார் இருக்காரு, நமக்கு சுரேஷ். ஓகே, சுரேஷ் தான் இருக்காரு, சுரேஷ் வந்து இருக்காரு.
இப்ப அடுத்த கொஸ்டினை ரீட் பண்ணுங்க என்ன சொல்றான்னு சொல்லிட்டு. ரமேஷ் இஸ் பிளேஸ்ட் எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் த டூன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது கமலுக்கும் ரமேஷுக்கும் வந்து ரிலேஷன் பாக்குறாங்க. ஆனா ரமேஷ்ன்றது எங்க? இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து இருக்காராம். ஓகேவா? இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் யார் இருக்காரு? ரமேஷ் வந்து இருக்காரு. அப்படின்னா இந்த ரமேஷுக்கும் கமலுக்கும் என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ கவனிங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? டாப் பிளஸ் பாட்டம் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ கமல் பாருங்க. கமல் வந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்காரு? நமக்கு கீழே இருந்து பாட்டம்ல இருந்து 7வது பொசிஷன்ல இருக்காரு. இப்போ நான் கமல மைய பத்தி எழுதிக்கிறேன். ஓகேவா? கமலோட பாட்டம் பொசிஷன் எனக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னு சொல்லிட்டு 7வது பொசிஷன்ல இருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு அது மாதிரி டோட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா சம்லையும் நம்ம டோட்டல் தான் கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த சம்ல டோட்டல் கொடுத்துட்டாங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, 35 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணோம்னா நமக்கு டோட்டல் வந்து 35 தெரிஞ்சிருச்சு. ஸோ பிளஸ் 1. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டா எனக்கு 36 கிடைக்கும். பாட்டம்ல இருந்து கமலோட பொசிஷன் வந்து எனக்கு 7வது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? 7வது பொசிஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் என்ன ஆட் பண்ணா எனக்கு 36 கிடைக்கும். மொத்தமா 36 பேர் இருக்காங்க. பாட்டம்ல இருந்து இவர் 7வது இடத்துல இருக்காருன்னா அப்ப டாப்ல இருந்து எத்தனாவது கண்டுபிடினா நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்தையும் கூட்டா 36 வரணும். கரெக்டா? இல்லைன்னா 36 - 7 கூட வச்சுக்கலாம். நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 29 வரணும். கரெக்டா? ஸோ 7யும் 29 கூட்டா 36 கிடைக்கும். அப்ப கமலோட டாப்ல இருந்து பார்த்தா அவரோட பொசிஷன் என்னது? எனக்கு 29 தான் இருக்கும். ஓகேவா? கொஸ்டின்ல யாரை பத்தி பேசுறாங்க? கமலை பத்தியும் ரமேஷை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. ஓகேவா? சோ இதே கொஸ்டின்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாட்டம் மட்டும் எழுதிடுறேன். ஓகேவா? டாப் டு பாட்டம்ல நமக்கு இது டாப் இது பாட்டம்னு தெரிஞ்சிருச்சு. சோ சுரேஷ் வந்து எனக்கு 9வது பிளேஸ்ல இருக்காரு. யாரு? சுரேஷ். ஓகேவா? கமல் பாத்தீங்கன்னா நமக்கு 7வது பொசிஷன்ல இருக்காரு. சாரி 29வது பொசிஷன்ல இருக்கு. நம்ம இப்ப வந்து நான் டாப்ல இருந்து எழுதுறேன். இந்த சைட்ல இருந்து எழுதுனா 29வது பொசிஷன்ல யார் இருக்காரு? நமக்கு கமல் வந்து இருக்காரு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் நடுவுல தான் யார் இருக்காரு? நமக்கு ரமேஷ் வந்து இருக்காரு. புரியுதாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம இது எழுதிட்டு கமலோட டாப் பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். டாப்ல இருந்து அவர் 29வது பொசிஷன்ல இருக்காரு. சுரேஷ் வந்து டாப் வந்து 9வது பொசிஷன்ல இருக்காரு. இப்ப நம்ம ரமேஷ் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரமேஷ் தான் இவங்க ரெண்டு பேரும் நடுவுல இருக்காரு. அப்போ சுரேஷ்க்கும் கமலுக்கும் நடுவுல மொத்தம் எத்தனை பேர் இருக்கான்னு சொல்ற மாதிரி அதை கண்டுபிடிக்கணும். சோ அப்ப மொத்தம் கணக்கு போட்டீங்கன்னா நமக்கு 29ல 9% நமக்கு எத்தனை வரும்? 20 பேர் இருப்பாங்க. ஓகே, மொத்தம் இவங்க ரெண்டு பேரும் நடுவில் 20 பேர் இருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் எக்ஸாக்ட் சென்டர்ல இருக்காரு. அப்படின்னா என்ன பண்ணலாம்? சோ இது கூட நீங்க 10 ஆட் பண்ணாதான் நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 19 கிடைக்கும். கரெக்டா? சோ இந்த 19 கூட 10 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 29 கிடைக்கும். அப்ப எக்ஸாக்ட் மிடில் வந்து யார் இருப்பாரு அப்படின்னா இந்த சுரேஷ் என்றவர் 19வது பிளேஸ்ல தான் இருப்பாரு. ஏன்னா இந்த 1 இல்ல 20 வந்து 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 10. அப்ப இந்த 9 கூட 10 ஆட் பண்றப்ப எனக்கு 19 கிடைக்குது. 10வது பிளேஸ்ல இருக்காரு. இங்க இருந்தும் ஆட் பண்ணப்ப எனக்கு 10வது பிளேஸ்ல வந்துருக்காரு. புரியுதா? அப்ப அவர் எத்தனாவது பொசிஷன் இருக்கணும்? 19வது பொசிஷன்ல தான் இருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? சோ இப்ப பாருங்க, கமல் வந்து 29வது பொசிஷனு, ரமேஷ் வந்து 19வது பொசிஷன்னா இவங்க ரெண்டு பேருக்கான டிஃபரன்ஸ் என்னது? 10. அப்ப 29 - 19 = 10. ஏன்னா கமல்ல இருந்து ரமேஷோட பொசிஷன் பாக்குறப்ப 10வது பொசிஷன். அப்ப இந்த பொசிஷன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் 10 இஸ் தான் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி 10 இஸ் தான் ஆன்சர். ஓகேங்க, இது புரியுதா? ஏன் இங்க வந்து 20 வருதுன்னா 29ல 9 பொசிஷன் நமக்கு 20 பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நடுவுல. சோ 29னா 10வது பொசிஷன்ல தானே வரணும். 10வது பொசிஷன்ல வந்தா அது கரெக்டா இருக்கும். ஓகேவா? அந்த 10வது பொசிஷன்ல தான் இருப்பாரு. ஏன்னா 20 சரிபாதியா பங்கு போட்டீங்கன்னா 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 10 தான் கிடைக்கும். சரிபாதியா பங்கு போட்டா 10 தான் கிடைக்கும். அப்ப 9 கூட இந்த 10 கூட்டினா இங்க 19 கிடைக்குது. இந்த 19 கூட 10 கூட்டினா எனக்கு 29 கிடைக்குது. புரியுதா? சோ அப்ப இங்கிருந்து பார்த்தாலும் 10 வரணும், அங்கிருந்து பார்த்தாலும் 10 வரணும். அப்பதான் இவர் சென்டர்ல வருவார். சோ ரமேஷோட பொசிஷனை கண்டுபிடிச்ச உடனே ரமேஷுக்கும் கமலுக்கும் செக் பண்ணா நமக்கு 10 தான் டிஃபரன்ஸ் வரும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த டிஃபரன்ஸ் வந்து 10. அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் 10 இஸ் தான் ஆன்சர். ஓகேவா? நம்ம சர்ன்னு போட்டுதான் உங்களுக்கு புரியுதுக்காக நான் ஸ்லோவா சொல்றேன். புரியுதா? இப்ப நெக்ஸ்ட் சம்ல ஓகே, 5th கொஸ்டின் கவனிங்க. ஏங்க இந்த கூமாப்பட்டிக்கு வாங்க, தண்ணி சர்பத்து மாதிரி இருக்கும் அப்படின்னு வாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த ரீசனிங்ல இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தாங்க ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான்.
கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கும். படிச்ச சும்மா அப்படியே ஒரு டயக்ராம் போட்டுட்டா வேலை முடிஞ்சிச்சு. நீங்களே பாருங்க, PQRST சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் ஃபேசிங் சென்டர்ன்ட்டாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டு சொல்றாங்கப்பா. ஓகேவா? ஒரு வட்ட வடிவத்தில் வட்ட மையத்தை நோக்கி வந்து PQRST சொல்லிட்டு ஒரு 5 பேர் இருக்காங்க அமர்ந்துள்ளனர். வட்டத்தை நோக்கின்னு சொல்றாங்க பாருங்க. 1 2 3 4 5. ஓகேவா? இதான் ரொம்ப முக்கியம். அவங்க வட்டத்தை நோக்கி உட்காராங்களா வட்டத்தை விலகி உட்காராங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? சென்டரை நோக்கி இருக்காங்களா சென்டர்ல இருந்து வெளியில உட்காராங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்ப இப்படி நோக்கி உட்காராங்கன்னா இது அவங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டா இருக்கும். இது ரொம்ப மஸ்ட்டுங்க. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்த்தா எழுதி வச்சுக்கோங்க. இப்ப ஆரமா இருக்குன்னா இது லெஃப்ட் இது ரைட்டு. ஏன்னா இப்படி நான் உட்காந்துருக்கேன், இப்படி நான் உட்காந்துருக்கேன், இதுக்கு என்னோட லெஃப்ட் இது ரைட்டு. ஏன்னா அதை பத்தி தான் எங்க கொஸ்டினே இருக்கும். ஆரோட லெஃப்ட்ல இவங்க இருக்காங்க, ஆரோட ரைட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. சரி, நான் ஆல்ரெடி டைரக்ஷன்லயே சொல்லியிருப்பேன், இங்க லெஃப்ட் இங்க ரைட்டு. அப்ப நம்ம இங்க என்ன வந்துரும் போது இங்க லெஃப்ட் இங்க ரைட்டு. ஸோ இங்க லெஃப்ட் இங்க ரைட்டு, இங்க லெஃப்ட் இங்க ரைட்டு, இங்க லெஃப்ட் இங்க ரைட்டுன்னு சொல்லிட்டு வந்துரு போது. இப்ப பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன சொல்லுங்க பாருங்க. அதுக்குதான் இந்த ஹிண்ட் வச்சு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆர் இஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் டீன்றாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா இப்படி படிங்க, ரிவர்ஸ்ல படிங்க. டீயோட லெஃப்ட்ல தான் யார் இருக்கா, ஆர் வந்து இருக்காங்க. ஓகேவா? டீயோட லெஃப்ட்ல தான் வந்து எனக்கு வந்து ஆர் இருக்காங்க. ஸோ தமிழ்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? டி என்பவருக்கு இடது புறத்து அடுத்துதான் வந்து ஆர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் எழுதியிருக்கேன். இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, பீன்ற நபர் வந்து எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவுல இருக்காங்க. ஓகேவா? பீன்ற நபரு எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவுல வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவுல வந்து இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ் மற்றும் டி ஆகியோருக்கு இருவருக்கும் இடையில தான் யார் இருக்காங்க, பீன்றவங்க இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இங்க என்ன பார்த்துட்டோம், டீயோட லெஃப்ட் சைட்ல தான் ஆர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஓகேவா? டீயோட இமீடியட் லெஃப்ட்ல தான் வந்து யார் இருக்கா, ஆர் வந்து இருக்காங்க. ஸோ இங்க நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இங்க டி அப்படின்னு நபர் இருக்காங்கன்னா இவருக்கான இமீடியட் அடுத்த உடனடியாவே, இந்த வார்த்தை தான் முக்கியம். இமீடியட் உடனடினா அது பக்கத்துலயே வந்துடணும். அப்ப டீயோட உடனடியான லெஃப்ட்ல யார் இருக்கா, இவரோட லெஃப்ட்ல வந்து யார் வந்துருவா, ஆர் வந்து வந்துருவாரு. ஓகேவா? அப்ப டீயும் ஆரையும் உட்கார வச்சாச்சு. இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, டீயுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல வந்து எனக்கு பீன்றவரை உட்கார வைக்கணும், சேர்ல உட்கார வைக்கணும்ன்றாங்க. ஸோ அப்ப டீ இங்க இருக்காரா, இங்க எஸ் போட்டாதானே இவங்க 2 பேருக்கும் நடுவுல நான் பீன்ற நபரை போட முடியும். ஓகேவா? அவங்க வந்து அந்த இதெல்லாம் சொல்லல, எஸ்ஸுக்கும் டீயுக்கும் நடுவுல தான் பி வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபில்அப் பண்ணியாச்சா, முடிஞ்சா? ஸோ அப்போ மொத்தமே 5 பேர் தான். அப்ப என்னன்னு வந்துரு போகுது, பி கியூ மட்டும் தான் இல்லை. ஸோ பி கியூ ஆர் எஸ் டி முடிஞ்சா? ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் யாரை பத்தி எந்த லெட்டரை பத்தி அதிகமா ரிப்பீட்டடா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. ஒருத்தவங்களோட நடுவுல உட்காந்துருக்காரு, சென்டர்ல இருக்காரு, இவங்களோட ரைட்ல இருக்க லெஃப்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நபரை பத்தி 2 முன்னாடி பேசினானா அவங்கள இருந்தா நம்ம ஆரம்பிக்கணும். ஏன் நான் இங்க டீல இருந்து ஆரம்பிக்கணும்னா, டீ 2 இடத்துல வந்துருக்கு. அப்ப நான் டீயை தான் ஃபர்ஸ்ட் உட்கார வைக்கணும். அவர் உட்கார வச்சோடனே டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு பாருங்க. இப்ப அடுத்து என்ன கொஸ்டின்ல சொல்றாங்க பாருங்க, who is the immediate left of R? ஆரோட லெஃப்ட்ல உடனடியா யார் பாருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? ஆர் என்பவருக்கு இடப்புறம் அடுத்தபடியா யார் இருக்கா, இடதுபுறம் கியூ தான் இருக்காரு. அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். சாரி, ஆப்ஷன் பி கியூ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ரொம்ப ஈஸி. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் சம். ஓகே, 6th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, 6 people ABCDEF are sitting in a hexagonal shape ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏபிசிடி அறுகோண வடிவத்தில் சமமான தூரத்தில் அமர்ந்துள்ளனர். ஆல் சைட்ஸ் ஆஃப் ஹெக்ஸகன் ஃபார்ம்ட் இன் சேம், அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்க தான் கொஸ்டின் படிக்கணும். ஓகேவா? ஸோ ஏ இஸ் நாட் அட்ஜசன்ட் டு பிசின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஹெக்ஸகன் நம்ம சர்க்கிள் ஷேப் கூட போடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஹெக்ஸகன் ஷேப்னா நமக்கு இப்படி வந்துருமா, ஸோ இப்படி வந்துட போது எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சென்டர் நோக்கி தான் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? சென்டர் நோக்கினா எப்படி இருக்கும், இவர் 2 இவர் 3 4 5 6. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ரைட்டா நமக்கு என்ன இருப்பது, இது லெஃப்ட் இது ரைட்டு, 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 இது லெஃப்ட் இது ரைட்டு. எல்லாத்துக்கும் எழுதணும் அவசியம் இல்லை, நம்ம சம்போது தான் உங்களுக்கு சொல்றேன்னு புரியுதாக போடுறோம். எல்லா சம்பளம் எழுதணும் அவசியம் இல்லை. இப்ப அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை டக்கு டக்குன்னு பார்த்து போட்டா வேலை முடிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னு ஒரு நபர் இருக்காரு, ஏக்கு பக்கத்துல
பிசி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க. ஏ இஸ் நாட் அட்ஜசன்ட் டு பிசின்றாங்க. அப்ப பியும் அல்லது சியும் ஏவுக்கு பக்கத்துல வரவே கூடாதுன்றாங்க. ஓகேவா? சோ உதாரணத்துக்கு நான் இப்ப இங்க ஏன்னு ஒரு நபர் வந்து உட்கார வைக்கிறேன், சேர்ல உட்கார வைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பிசி வரவே கூடாது, இந்த இடத்துல பி மற்றும் சி வரவே கூடாது. அதான சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட்ல ஏக்கு பக்கத்துல பிசி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் ஏ இங்க உட்கார வைக்கணும்னா அவருக்கு பக்கத்துல பிசி வரக்கூடாது, அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. அதை இப்படிதான் எழுதணும். இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா டி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிஇன்றாங்க பாருங்க. இப்போ டீன்னு ஒரு நபர் இருக்காரு, டிக்கு பக்கத்துல யாரும் கூடாது, சியும் இயும் வரவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? டிக்கு பக்கத்துல சியும் இயும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணுங்க, இதுல அவங்க அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்லா எதுவும் இல்லை. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பி அண்ட் சி ஆர் அட்ஜசன்ட்ன்றாங்க பாருங்க. இதுதாங்க கீ பாயிண்ட், இதுதான் கீ பாயிண்ட். என்ன சொல்றாங்க, பியும் சியும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து இருக்காங்க பாருங்க. இதுதான் சொல்லிருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க தமிழ்ல, பி மற்றும் சியின் அருகில் உள்ளனன்றாங்க பாருங்க. இதுதான் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சோ பியும் சியும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து இருக்காங்க. ஓகேவா? இங்க பி வரக்கூடாது, இங்கேயும் பிசி வரக்கூடாது. அப்ப நான் இங்க பீன் போடலாமா? நான் இங்க பீன் போடாதான் இங்க சீன் போட முடியும், ஏன்னா ஏக்கு பக்கத்துல பிசி வரக்கூடாது. அப்ப இந்த ரெண்டு இடம் போச்சுன்னா ஒண்ணு இங்க போடலாம், இல்ல இங்க போடலாம். நான் இங்க போட்டிருக்கேன். ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, எஃப் இஸ் த மிடில் ஆஃப் டி சின்னு சொல்றாங்க. ஓகேவா? எஃப்ன்றவர் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரே நிமிஷம். எஃப்ன்றவரு டிக்கும் சிக்கும் நடுவுல தான் வரணும்ன்றாங்க. இப்ப டி சின்னு ஒரு நபர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நடுவுல தான் யார் வரணுமா, எஃப்ன்ற வரணுமா. சோ இப்ப இங்க சி இருக்காரா, அப்ப சி இங்க இருந்தாதான் நமக்கு இங்க என்ன வந்துட போகுது, சிக்கும் இங்கதான் நான் டி போடுவேன். ஓகேவா? இங்க டி போட்டாதான் சிக்கும் டிக்கும் நடுவுல எனக்கு எஃப் அப்படின்றவர் வருவார். கரெக்டா? சோ இப்ப பாருங்க, அவங்க சொன்ன எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஏக்கு பக்கத்துல பிசி வரக்கூடாது. சோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணட்டுமா, ஏ பி சி டி, அப்ப இ தான் வரல, அப்ப இ வந்து நமக்கு இங்க வந்துருவாரு, இ வந்து இங்க வந்துருவாரு. அப்ப இ இங்க வந்துட்டாரு, டி இங்க வந்துட்டாரு. ஓகேவா? சோ ஏ வந்தாச்சு, பி வந்தாச்சு, சி வந்தாச்சு, எஃப் வந்தாச்சு. சோ எல்லாரையும் நம்ம உட்கார வச்சிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, செக் பண்றோம், எல்லாம் முடிஞ்சு. ஏக்கு பக்கத்துல பிசி வரல, ஏக்கு பக்கத்துல பிசி உட்கார வச்சிருக்கோம், வரல, இயும் டியும் தான் இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. அடுத்த கண்டிஷன் பாருங்க, டி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சி. டிக்கு பக்கத்துல சியும் வரக்கூடாது, டிக்கு பக்கத்துல சிஇ இருக்காங்களா, இல்ல. அப்ப இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க, பியும் சியும் பக்கத்து பக்கத்துல இருக்கணும், பியும் சியும் பக்கத்து பக்கத்துல இருக்காங்க, இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்தது டிக்கும் சிக்கும் நடுவுல தான் எஃப் இருக்கணும். ஓகேவா? டிக்கும் சிக்கும் நடுவுல தான் எஃப் இருக்காரு. ஓகேவா? எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்ப அடுத்து என்ன சொல்றோம்னா, which one of the following is not a correct neighbor of parent? ஓகேவா? கீழே உள்ளவற்றில் எது அருகாமையில் இல்லாத ஜோடின்னு கேக்குறாங்க பாருங்க. இல்லாத ஜோடி எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் சொன்னே ஏயும் எஃப்பும் பக்கத்து பக்கத்துல இருக்காங்க, பக்கத்துல அருகாமையில் இல்லாத ஜோடின்னு கேக்குறாங்க. ஏவும் எஃப்பும் அருகாமையில இல்லையே, அப்படிதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? சோ அப்ப பாருங்க, டியும் எஃப்பும் பாருங்க, டியும் எஃப்யும் அருகாமையில இல்லாமல இருக்காங்க, பக்கத்துல தான் இருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின் வராது, அதான் இந்த ஆப்ஷன் வராது. பியும் ஈயும், இப்ப பியும் அருகாமையில் இல்லாமல இருக்காங்க, இல்ல, அப்ப இந்த ஆப்ஷனும் போயிடும். சிஎஃப், சோ சிஎஃப் அருகாமையில் இல்லாமல இருக்காங்க, பக்கத்து பக்கத்துல தான் இருக்காங்க, அப்ப இந்த ஆப்ஷனும் போயிடும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏவும் எஃப்பும் தான் பக்கத்துல பக்கத்துல இல்ல. ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கா? நான் உங்களுக்கு சொல்றதுனால பொறுமையா சொல்றேன், ரொம்ப ஈஸி, டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஓகே, ஓகே. 7th கொஸ்டின் கவனிங்க, என்ன சொல்லிங்க பாருங்க. There are 5 different houses A to E in a row. ஓகேவா? ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கான். இப்ப அப்படியே கொஸ்டினை வச்சு டக் டக்குன்னு சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஏதோ சீட்டுங்கிற மாதிரி ரேங்கிங் மாதிரி தான். என்ன சொல்றாங்க பாருங்க, பியோட ரைட்ல தான் யார் இருக்கா, ஏ இருக்காங்களா. பின்னு ஒரு நபர் இருக்கா, ஒரு வீடு இருக்கு, அதுக்கான ரைட். ஓகேவா? பியோட ரைட்ல தான் யார் இருக்கா, ஏ வந்து இருக்காங்க. ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க, ஏ என்பது பியின் வலது புறத்திலும் இ என்பது சியின் இடது புறத்திலும் உள்ளது அப்படின்றாங்க. சோ இது முடிச்சா E is to left of C, அதாவது சியோட லெஃப்ட்ல யார் இருக்கா, இ இருக்கா. சின்னு ஒரு வீடு இருக்கு, சியோட லெஃப்ட்ல யார் இருக்கா, சியோட லெஃப்ட்ல தான் வந்து நமக்கு இ வந்து இருக்காங்க. அதே மாதிரி சியோட ரைட்ல தான் யார் இருக்கா, அதாவது ஏவோட ரைட்ல தான் யார் இருக்கா, சி இருக்காங்க. ஏவோட ரைட்ல தான் யார் இருக்கா,
சி இருக்காங்க. அப்ப இதான் ஏன்னா ஏவோட ரைட்ல தான் யார் இருக்கா? சி இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஏவோட ரைட்ல சி இருக்காங்க. ஸோ ஏவோட ரைட்ல சி, சியோட லெஃப்ட்ல யார் இருக்கா? இ இருக்காங்க. ஸோ சியோட லெஃப்ட்ல யார் இருக்கா? இ இருக்காங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் நீங்க நல்லா பாருங்க. இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா இங்க பி இருக்காரு, இங்க ஏ இருக்கு. ஏ வீடு, பி வீடு இருக்கு, ஏ வீடு இருக்கு. அப்ப ஏக்கும் சிக்கு நடுவு தான் இந்த இ வரணும். ஏன்னா ஈயோட லெஃப்ட்ல தானே வந்து, சியோட லெஃப்ட்ல யார் இருக்கா? இ வந்து இருக்காங்க. அப்ப சி இங்க இருந்தா மட்டும்தான் இங்கதான் இ வரும். இதான் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப கொஸ்டின் படிங்க. ஏவோட ரைட்ல சி இருக்காங்க, ஏவோட ரைட்ல சி வந்துட்டாங்க, சியோட லெஃப்ட்ல இ வந்துட்டாங்க, சியோட லெஃப்ட்ல இ வந்துட்டாங்க. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கா? சரி, இப்ப அதை அப்படியே உட்கார வச்சோம் அப்படின்னா நமக்கு அது வந்து முடிஞ்சிச்சா பாருங்க. முடிஞ்சிச்சா இல்லையா? இங்க ஒண்ணு கொடுத்துருங்க பாருங்க. பியோட ரைட்ல தான் யார் இருக்கா? பி இருக்காங்க. டியோட ரைட்ல தான் பி இருக்காங்க. அப்ப மொத்தமே நமக்கு 4 பேர், 5 பேர் தான். அப்ப டியோட ரைட்ல தான் யார் வந்துருவா? பின்றது வராங்க. அதாவது டியோட ரைட்ல தான் பி வரணும் அப்படின்னா இங்க மட்டும் தான் ரைட் சைடு வரும். ஏன்னா இதுக்கு லெஃப்ட் ரைட்டா, அப்ப இதோட ரைட் சைடுல பின்னா இப்படிதான் இருக்கும். ஓகே, அப்ப அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டி பி ஏ இ சின்றது வந்துட போகுது. இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றோம்னா, எந்த வீடு வந்து நடுவில் பாருக்கு, மிடில் எது இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? சென்டர்ல எது இருக்கு? ஏ தான் இருக்கு. அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2-3 ஸ்டேட்மெண்ட் படிக்கணும். இல்ல ஃபுல் ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு அது மாதிரி குட்டி குட்டியா எழுதிட்டு வந்து இந்த மாதிரி சேர்க்கணும். இப்ப எப்படி இங்க ஏக்கும் சிக்கும் ரிலேஷன் பாக்குறப்ப இ சென்டர்ல வந்தது, அது எப்படி நான் எழுதுறேன்? அந்த மாதிரி தான் எழுதணும். அப்ப லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஏன்னா டி நீங்க போடவே முடியாது. இப்ப இங்க டி இங்க போட்டா அதுக்கடுத்து இங்க பி வரணும்ல. நிறைய பேருக்கு உங்களுக்கு டவுட் இருக்கும், ஏன் வந்து நான் டி இங்க போடுறேன், ஏன் சிக்கு அப்புறம் போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. சிக்கு அப்புறம் டி போட்டா பி எப்படி அங்க போவோம்? கண்டிஷன் அந்த முன்னாடி கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா போகுது இல்ல. அப்ப டி வந்து இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம உட்கார வைக்கவும் முடியும். அப்பதான் டியோட ரைட்ல எனக்கு பி வருவாங்க. இப்ப அப்படியே படிச்சீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் நமக்கு ரீசனிங்ல டிஎன்பிசில கேக்குறாங்க. நமக்கு வந்து எப்படிலாம் யோசிக்கிறாங்க, ரீசனிங் சேர்த்தாதான் டைமும் இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சோ நம்ம நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண ஈஸியா வந்து. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சம் 8th கொஸ்டின் கவனிங்க. இந்த ஒரு செம்ம நீங்க சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சு நொடிக்கலாம். ஓகேவா? இந்த ஒரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ண தெரிஞ்சுட்டாவே அவங்க டிஎன்பிசி எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரேங்கிங் எப்படி கேட்டாலும் நீங்க அடிச்சு நொடிக்கலாம். கவனிங்க இந்த கொஸ்டின். சரி, என்ன சொல்லிக்கலாம் பாருங்க. PQRSTU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் இருக்காங்க. 6 மெம்பர்ஸ் இங்க ஃபேமிலி. ஒரு குடும்பத்துல ஒரு 6 பேர் இருக்காங்க. 2 மெம்பர்ஸ் வந்து அதுல வந்து கப்புள்ஸா. இந்த 6 பேர்ல 2 ஜோடி வந்து கல்யாணம் ஆனவங்க, 2 ஜோடி வந்து கல்யாணம் ஆனவங்கன்னு சொல்றாங்க. அப்படியே தமிழ்லயும் பாத்துக்கோங்க. இப்ப டி இஸ் ஏ டீச்சர்ன்றாங்க. இஸ் மேரிட் டு ஏ டாக்டர் ஹூ இஸ் மதர் ஆஃப் R and U. இதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா பாருங்க. டீன்றது வந்து ஒரு டீச்சர்ன்ட்டாங்க. அந்த டீச்சர், அந்த டீன்ற நபரு ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த கல்யாணம் பண்ண நபர் யாரா? ஒரு டாக்டரா. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, RUன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆருக்கும் யூக்கும் அம்மா தான் டாக்டர். அந்த டாக்டர் கல்யாணம் பண்ணதான் இந்த டீச்சர். இது புரியுதா? புரியுதா உங்களுக்கு? அது இப்ப நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னா, அப்ப டி வந்து யாரையோ கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா அது யாருன்னு சொல்ல, அவங்களோட ரோல் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, டாக்டர் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சோ நல்லா பாருங்க. அப்ப டீன்றது யாரா இருக்க முடியும்? ஒரு ஜென்ஸா தான் இருக்க முடியும். கரெக்டா? ஒரு பையனா தான் இருக்க முடியும். ஏன்னா ஜென்ஸ்னா நம்ம வந்து இது மாதிரி பாக்ஸ் வந்து போட்டுப்போம். கேர்ள்ஸ்னா நம்ம வந்து உமனை பத்தி பேசுறோம்னா சர்க்கிள் வந்து போட்டுப்போம். சோ இவங்க வந்து 2 பேர் வந்து மேரேஜ் பண்றாங்க. ஒரு நபர் வந்து இருக்காங்க, அது நமக்கு தெரியல. ஆனா அவங்க யாரு? ஒரு டாக்டர்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஓகேவா? அவங்க ஆர்ன் மற்றும் யூன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவங்களை பத்தி எதுவும் சொல்லல. ஆறு வந்து பையனா பொண்ணா அதை பத்தி பேசவே இல்லை. ஓகேவா? பையனா பொண்ணா அதை பத்தி பேசல. சோ அதை அப்படியே விட்டுருங்க. சோ இது புரியுதா? இவங்க டீச்சர். இந்த டயக்ராம் போடுறல இதாங்க ரொம்ப முக்கியம். கல்யாணம்னா இந்த மாதிரி 2 கோடு போட்டுக்கோங்க. இப்ப தாத்தா பாட்டினா மேல அம்புக்குறி போடணும், இப்படி போடணும். தாத்தா பாட்டி பத்தி பேசினா இப்படி போடுங்க, பேரன் பேத்தினா இப்படி போடுங்க. 2 பேரும் கல்யாணம்னா டபுள் கோடு வந்து போட்டுவாங்க. மேரேஜ்னா டபுள் கோடு. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அந்த மாதிரி பேசுறாங்கன்னா சிங்கிள் கோடு வந்து போட்டுவாங்க. பிளட் ரிலேஷன்ல பார்ப்போம். இப்ப நான் இது சொல்லிடுறேன். அந்த மாதிரி ஜென்ஸ் இப்ப வந்து ஒரு பாய்ஸ் பத்தி பேசுறாங்கன்னா பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸ் பத்தி பேசுறாங்கன்னா சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு அப்பதான் ஐடென்டிஃபை பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. அந்த டாக்டர் யாருன்னு நமக்கு தெரியல, ஆர்யூ பத்தி நமக்கு தெரியல. தெரியாத விஷயத்த அப்படியேதான் வச்சுக்கணும்.
இது கிளியரா அடுத்து வாங்க. Q is lawyer is married to P-ன்றாங்க. இதுல நேரடியாக சொல்லிட்டாங்க பாருங்க. இதுல நமக்கு நேரடியாக சொல்லியிருக்காங்க. P-Qவும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, அதுல Qன்றவங்க ஒரு லாயர்ன்ட்டாங்க. அப்படியே வைங்க. அதாவது P-யும் Q-யும் மேரிடு, இந்த Qன்றவங்க வந்து ஒரு லாயர். ஓகேவா, ஒரு லாயர்னு சொல்லிட்டாங்க. இது அப்படியே வைங்க. அடுத்து என்ன சொல்லியா பாருங்க, P has one son and one grandson-ன்றாங்க பாருங்க. ஓகேவா, P-ன்ற ஒரு நபர் இருக்காங்க, அந்த P-க்கு ஒரு பையன் ஒரு பேரா இருக்காங்க. ஓகேவா, தமிழ்ல எங்க இருக்கு பாருங்க, இருக்கு பாருங்க. P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் வந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப பேரன்னா இங்கதானே வருவாங்க. P-ன்னு ஒரு நபரு, Q-ன்னு ஒரு நபர் இருக்காங்க. P-யோட பையன் வந்து T-யா இருக்கணும். ஏன்னா இவன் பையன் பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். P-யோட பையன் T-யா இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து ஒரு பேரன் இருப்பாங்க. இது யார் வேணா எடுத்துக்கலாம். நான் வந்து இப்ப R வந்து பேரன் எடுத்துக்கிறேன். பையன்றதுனால நான் பாக்ஸ் யூஸ் பண்றேன். புரியுதாங்க உங்களுக்கு? P-யும் Q-யும் மேரேஜ் ஆனவங்க, கல்யாணம் ஆனவங்க. சோ P-க்கு வந்து ஒரு பையனும் ஒரு பேரனும் இருக்காங்க. சோ இது ரெண்டு பேர்ல யாருங்க பையன்? இவர் தானே பையன். அப்ப இவர் பையனா, இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? இது யாருன்னு தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் இவங்க பசங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆறுன்றது நான் பேரன் எடுத்துக்கிறேன். சோ பாக்ஸ போட்டேன். இது கிளியரா? அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, டூ மேரிட் லேடிஸ் ஒன் ஆஃப் இஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ன்ட்டாங்க. ஓகேவா, சோ இது ரெண்டு பேர்ல யார் நம்ம கேர்ள்ஸ் தெரியல, ஆனா இதுல வந்து இவங்க தான் கேர்ள்ஸ். இப்ப பாருங்க, மொத்தம் நமக்கு 6 பேரா, யாரை உட்கார வச்சு பாருங்க. PQRS மட்டும்தான் இல்லை. ஓகேவா, யாரு இல்ல, அப்ப இது எஸ்ஸா தான் இருக்க முடியும். ஓகேவா, PQRSTU எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. ஓகே, இப்ப அவங்க கேட்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ணா வேலை முடிச்சு. ஓகேவா, ரெண்டு பேர் வந்து மேரேஜ் பண்ணிருக்காங்க. அப்ப PQRS மட்டும் தான் மேரேஜ் பண்ணிருக்காங்க. இது 4 பேருக்குள்ளதான் நமக்கு கேள்வியே இருக்கு. மேரேஜ் பண்ணிருக்காங்க. அவளை ஒருத்தவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப். There is one student, one male engineer in the family. Who among the following is housewife? நம்ம இது கூட தேவையில்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தேவையில்லைங்க. ஸ்டூடெண்ட் இந்த இன்ஜினியர் எல்லாம் விட்டுருங்க. ஹவுஸ் ஒய்ஃப் யாருன்னு தான் கேட்கறாங்க கொஸ்டின்ல. யாரு ஹவுஸ் ஒய்ஃப் யாருன்னு தான் கேட்கறாங்க. அப்ப இந்த 4 பேர்ல யார் ஹவுஸ் ஒய்ஃப் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுவும் அவங்க வீட்டுல இருக்கணும்ன்றாங்க பாருங்க. ஓகேவா, ஒரே நிமிஷம். தமிழ் எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர், மற்ற அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர். இது விட்டுருங்க. எனில் கீழ்கண்டவற்றில் யார் வந்து வீட்டில் இருப்பவர் யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. Qன்றது அவங்க தான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, லாயர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, லாயர் என்ன அர்த்தம்? வெளியில போயிருவாங்க. அவங்க ரெண்டு பெண்கள் இருப்பாங்க, அவங்க வீட்டுல ஒருத்தங்க இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க டாக்டர்ன்ட்டாங்க. கரெக்டா? அப்ப இவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க, வெளியில போயிருவாங்க. இவங்க லாயர்ன்றாங்க, அப்ப வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, வெளியில போயிருவாங்க. அப்ப இந்த ஆள் வந்து ஒரு பையனா தான் இருக்க முடியும். ஏன்னா இவங்க லாயர், வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க, வெளியில போயிருவாங்க. இவங்களும் லாயர் டாக்டர், இவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க, வெளியில போயிருவாங்க. அப்ப Qவும் எஸ்ஸும் போயிருவாங்களா? அப்போ Qவும் எஸ்ஸும் போயிருவாங்க. PT மட்டும் தான் இருக்கு ஆப்ஷன்ல. PT மட்டும் தான் இருக்கு. Tவும் ஒரு டீச்சர் தானே, இவரு வெளில போயிருவாரு. அப்ப இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, P இஸ் த ரைட் ஆன்சர். அவ P தான் வந்து ஒரு பெண்மணியா இருப்பாங்க, இவங்க தான் ஒரு பெண்மணி, இவங்க தான் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகேவா, சோ இப்ப புரிஞ்சிச்சா பாருங்க. சோ PQல இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். Qன்ற ஒரு லாயர், வீட்டுல இருக்க மாட்டாங்க, வெளில போயிருவாங்க. அப்ப இவங்க தான் ஒரு பெண்மணி, இவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பேர இருக்காங்க. எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. அப்புறம் அந்த இன்ஜினியர் எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால இதான ஹவுஸ் தானே கேட்கறாங்க, கண்டுபிடிச்சாச்சு. P இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, சோ அதனாலதான் நான் சொன்னேன், இந்த கொஸ்டினை நீங்க கரெக்டா சால்வ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னாவே இந்த மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சு நொறுக்கிடலாம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். 9th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. In a march past 7 persons are standing in a row. Q is standing left to R but right to Pன்றாங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறோம் அப்படின்னா, இப்ப Qன்னு ஒரு நபர் இருக்காரு, ஆனா ஆரோட லெஃப்ட்ல வந்து எனக்கு Q வரணும்ன்றாங்க பாருங்க. ஆரோட லெஃப்ட்ல வந்து எனக்கு Q வரணும். ஓகேவா, Q ஆனவர் ஆருக்கு இடப்புறமாகவும் Pக்கு வலப்புறமாகவும் நிற்கிறான்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் R நான் இங்க போடணுமா இங்க போடணுமா யோசிங்க. இப்ப ஆறுன்னு ஒரு நபர் இருக்காருன்னா லெஃப்ட் ரைட்னு இருக்குமா? இங்க நான் வந்து இங்க நான் ஆர் போட்டேன்னா ஆரோட ரைட்ல தான் எனக்கு Q வருவாரு. அப்ப நான் ஆரை நான் எங்க பொசிஷன் பண்ணோம்? இங்கதான் நான் ஆறுன்னு போடுவேன். அப்பதான் லெஃப்ட் ரைட்னு வரப்ப ஆரோட லெஃப்ட்ல எனக்கு Q வந்துருவாரு. புரியுதா? ஆரோட லெஃப்ட்ல தான் எனக்கு Q வரணும். வந்துச்சா? ஏன் நான் இங்க போட்டேன்னு புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ரைட் இங்க போட்டேன்னா எனக்கு ரைட் சைடு வந்துருவாரு, எனக்கு அப்படி வரக்கூடாது. ஓகே, இப்ப பாருங்க, Qவோட அதாவது Pயோட ரைட்ல தான் யார் இருக்கா? Q இருக்காங்க. இப்ப பாருங்க, P நான் இங்க போட்டா மட்டும்தான் லெஃப்ட் ரைட்னு வரப்ப
பியோட ரைட்ல எனக்கு கியூ வருவாரு. அதான சொல்றாங்க, பியோட ரைட்ல எனக்கு கியூ வந்து வந்துச்சா? இது புரிஞ்சிச்சா? இப்ப நெக்ஸ்ட் வாங்க. சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஓ இஸ் ஸ்டாண்டிங் என்னோட ரைட் சைட்ல வந்து இருக்காரு. அப்ப என்னன்னு ஒரு நபர் இருக்காருன்னா இங்க லெஃப்ட் ரைட், என்னோட ரைட் சைட்ல ஓ வருவார். கரெக்டா? ஏன்னா இங்கதான் நான் பொசிஷன் பண்ணுவோம். லெஃப்ட் சைடுன்னு சொல்ல பாருங்க. என்னோட ரைட்ல தான் எனக்கு ஓ வரணும். அப்ப என்ன நான் இங்க உட்கார வச்சாதான் என்னோட ரைட் சைட்ல எனக்கு ஓ வருவாரு. புரியுச்சா? அடுத்து என்ன சொல்றாங்க வரங்க, பியோட லெஃப்ட்ல எனக்கு ஓ வருவான்னு சொல்றாங்க. அப்ப பிய நான் இங்க நிக்க வச்சாதான் லெஃப்ட் ரைட் வரப்ப பியோட லெஃப்ட்ல எனக்கு ஓ வந்துருவாரு. புரியுதா? சோ இப்ப ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்க. இப்ப ஜாயின் பண்ணா நமக்கு என்ன வந்து பாருங்க, என் ஓ பியா. இப்ப அப்படியே பியோட ரைட்ல எனக்கு கியூ வரணும். அதான் நமக்கு இதான முடிஞ்சிருக்கு. இது முடிஞ்சோடனே மறுபடியும் இங்க பி ஸ்டார்ட் ஆகுது. பியோட ரைட்ல எனக்கு கியூ வந்துருவாரு. கியூக்கு அப்புறம் எனக்கு ஆர் வந்து வந்துருவாரு. மொத்தமே நமக்கு எத்தனை பேர் தான்? 7 பேர் தான். சோ 3 2 5 பேர் உட்கார வச்சாச்சு. இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எஸ் இஸ் ஸ்டாண்டிங் ரைட் டு ஆர், லெஃப்ட் டு டீன்றாங்க பாருங்க. ஓகேவா? அதாவது ஆரோட ரைட் சைட்ல எனக்கு எஸ் வரணும்ட்டாங்க. இது ஆறு, ஆரோட ரைட் சைடு இங்க இருக்கு. ஆரோட ரைட் சைட்ல தான் யார் வருவா? எஸ் வருவாரு. அப்புறம் டீயோட லெஃப்ட் சைட்ல எனக்கு எஸ் வரணும். அப்ப டீயோட லெஃப்ட் வரணும். இங்கேயா போடணுமா இங்க போடணுமா? நம்ம இங்க டீ போட்டா மட்டும்தான் லெஃப்ட் சைடு, டீயோட லெஃப்ட் சைட்ல எனக்கு எஸ் வரணும். டீயோட லெஃப்ட் சைட்ல எனக்கு எஸ் வரணும். வந்துச்சா? வந்துச்சா? அப்ப ஆறுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? எஸ்டி வந்து போடணும். ஆறுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? எஸ்டி வந்து போட போறோம். சோ போடுங்க எஸ் டி. ஓகேவா? சோ 7 பேரையும் உட்கார வச்சா பாருங்க. 1 2 3 4 5 6 7. 7 பேரும் உட்கார வச்சு என்ன சொல்றாங்கன்னா we ஸ்டாண்டிங் த மிடில்ன்றாங்க பாருங்க. யார் சென்டர்ல இருக்குது? இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 போச்சுன்னா Q தான் மிடில் இருக்காரு. அப்ப இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, Q இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரீசனிங்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லெஃப்ட் ரைட் இதுல நம்ம என்ன யூஸ் பண்ணி எதுவும் யூஸ் பண்ணலையே. என்ன இல்ல கஷ்டம் இருக்கு? லெஃப்ட் ரைட்டு. இவனுக்கு முன்னாடி அங்க போடு, இவனுக்கு பின்னாடி அங்க போடு. அதை எல்லாத்தையும் சேர்க்கிறோம். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறோம். லெஃப்ட் ரைட் வலது புறம் இடது புறம் தெரிஞ்சா போதும். அதெல்லாம் பண்ணியிருக்கோம். வேற ஒண்ணுமே பண்ணல. ரீசனிங் ரொம்ப ஈஸிங்க. புதுசா பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க சம் போட போட உங்களுக்கே அது பிடிச்சிரும். ரீசனிங் ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. ஓகே ஓகே 10th கொஸ்டின் கவனிங்க. இது 2025 கேட்ட குரூப் 1 கொஸ்டினுங்க. குரூப் 1ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். இது எப்படி சால்வ் பண்றது பாருங்க. 5 கேர்ள்ஸ் சிட்டிங் இன் ரோ, ஒரு வரிசையில உட்காந்துருக்காங்க. ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி அண்ட் அபி. ஓகேவா? ரோசின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ரோசி பக்கத்துல யாரும் வரக்கூடாது? அந்த சிவநந்தினியும் அபின்ற பர்சன் வந்து வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரோசின்ற பக்கத்துல அந்த சிவநந்தினி அப்படின்னு வரக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி. சிவநந்தி யாருக்குமே பிடிக்காது போல. ஓகேவா? அனுராதான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அனுராதா பக்கத்துல யார கூடாது? இந்த சிவநந்தின்ற நபர் வந்து வரக்கூடாது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ரோசியும் மோனிகாவும் பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. திரும்ப மோனிகா பத்தியே பேசுறாங்க. மோனிகா இஸ் த மிடில் ஆஃப் த ரோ. இதுதாங்க முக்கியமான ஸ்டேட்மெண்ட். போங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். மொத்தம் 5 பேர் தான் இருக்காங்க. ஸோ அப்போ 5 பேர் இருக்காங்கன்னா 1 2 3 4 5 இருக்காங்க. மோனிகா தான் மிடில்ட்டாங்க பாருங்க. ஓகே, மோனிகா தான் சென்டர்ல இருக்காங்க. மோனிகாக்கு பக்கத்துல தான் ரோசி வரணும். ஸோ அப்போ நம்ம இன்னொரு கேசஸும் போடலாம். ஓகேவா? 1 2 3 4 5. ஸோ இங்க மோனிகா இருக்காங்கன்னா ஒன்னு இந்த இடத்துல ரோசி வரலாம், இல்ல இந்த இடத்துல நமக்கு ரோசின்றவங்க வரலாம். ஓகேவா? ஏன்னா மோனிகாக்கு பக்கத்துல ரோசி தான் வரணும்ன்றாங்க. ஒன்னு இந்த இடத்துல வரலாம், இல்ல இந்த இடத்துல வரலாம். இது கிளியர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சாச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சிட்டோம். அனுராதா பக்கத்துல யார் இருக்காங்கன்னா கொஸ்டினை கேட்கறாங்க. அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சு விட்டா இந்த கொஸ்டின் முடிஞ்சு. ரோசிக்கு பக்கத்துல இந்த சிவநந்தினி அபியும் வரவே கூடாது பாருங்க. அப்ப ரோசின்ற நபர் இங்க இருக்காங்கன்னா அவங்க பக்கத்துல இந்த சிவநந்தினி அபியும் வரவே கூடாது. அப்ப அவங்க 2 பேரும் தூக்கி இந்த லாஸ்ட்ல போட்டுடலாமா பாருங்க. அப்ப இங்க சிவநந்தினியும் இங்க வந்து அபியும் போட்டுடலாமா? ஏன்னா ரோசி பார்த்தா இவங்க 2 பேரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. அப்ப தூக்கி அங்க போட்டுருவோம். ஏன்னா இங்கேயும் வர முடியாது, அங்கேயும் வர முடியாது. அப்ப தூக்கி அங்க போட்டுடலாம். அதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இங்க போட்டீங்கன்னா திரும்ப அபி எங்கன்னா பக்கத்துல வந்துருவாங்க. இப்ப இங்க ரோசி அபி இங்க வரவே கூடாது.
அப்ப இந்த ரெண்டு மட்டும் தான் ஸ்பேஸ் காலியா இருக்கு. அப்ப இங்கதான் உட்கார முடியும். சோ அப்ப இங்க ரோசி இருக்காங்கன்னா இங்க உட்கார முடியும்னா இங்கதான் சிவநந்தினியும் அபியும் வந்து நம்ம உட்கார வைக்கணும். ஓகேவா? சோ எல்லாருமே முடிச்சுட்டாங்க. அப்ப அணுன்றவங்க இங்கதான் வருவாங்க. ஓகேவா? எல்லாருமே முடிஞ்சுன்னா அணுன்ற ஒரு நபர் தான் இருக்காங்க. அணு இங்க வந்துருவாங்க. சோ 5 பேரையும் உட்கார வச்சுட்டோம். சோ அணுக்கு பக்கத்துல சிவநந்தினி வரல. ஏன்னா அணுக்கு பக்கத்துல சிவநந்தினி வந்திருக்காங்களா, வரல. ரோசி பக்கத்துல சிவநந்தினி அபி வரல, அவங்களும் வரல. சோ அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அனுராதாவுக்கு பக்கத்துல வந்து யார் இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? மேகனா வயசினால் பின்னர் அனுராதா பின்வருவற்றில் யாருக்கு அருகில் இருக்கிறான்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? சோ 2 கேஸ்லயுமே பாருங்க, 2 கேஸ்லயுமே அனுராதாவுக்கு பக்கத்துல யார் இருக்காங்க, ரோசின்றவங்க இருக்காங்க. இந்த கேஸ்லயுமே பாருங்க அனுராதாவுக்கு பக்கத்துல ரோசின்றவங்க இருக்காங்க. ஓகேவா? நீங்க எந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்த இடத்துல ரோசி உட்கார வச்சு ஃபில் பண்ணாலும் உங்க ஆன்சர் கரெக்டா தான் வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் அனுராதா பக்கத்துல ரோசி. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ரொம்ப இன்ட்ரிகான சம். ஒண்ணுமே இல்ல, அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல படிக்கிறோம், யார் யார் பக்கத்துல வரமாட்டான்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ சில சமயம் ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த சம்ல 2மே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சோ 2மே கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சம்ல 11th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லியாம பாருங்க, தன்யா எரிக்கை விட பெரியவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தன்யா இஸ் ஓல்டர் தென் எரிக். ஓகேவா? ரேங்கிங் கான்செப்ட், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இல்லாம ரேங்கிங். நான் சொன்னல அந்த வயசை வச்சு அந்த ஹைட்டை வச்சு கொடுத்துட்டு யார் பெரியவன் சின்ன கண்டுபிடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொன்னேன். சோ தன்யான்னு ஒரு நபர் இருக்காங்க. தன்யா எரிக்கை விட பெரியவர். ஓகேவா? எரிக்கைன்னு ஒரு நபர் இருக்காங்க. இப்ப இது எப்படி போறது அப்படின்னா ஒண்ணு கிடையாது. இப்ப 7ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 5ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இது ரெண்டுத்துல எது பெருசு அப்படி கேட்டா என்ன பண்ணீங்க, 7 is greater than 5 சொல்லிங்களா? அது மாதிரி தன்யா எரிக்கல, தன்யா தான் பெரியவனா நம்ம அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி போடலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே. தன்யாவை விட பெரியவன். ஓகேவா? தயா வந்து தன்யாவோட பெரியவங்க வந்து தயாவன். சோ தன்யாவோட பெரியாள் தான் யாரு, இந்த தயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க தன்யா. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எரிக் இஸ் ஓல்டர் தென் தயா if the first 2 statements are true, third one வந்து என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இது ரெண்டும் கரெக்ட்னா 3ஆவது ஸ்டேட்மெண்ட் சொல்றது கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, எரிக்கு தயாவை விட பெரியவனான்னு கேக்குறாங்க. எப்படி எரிக் வந்து பெரியவனா இருக்க முடியும்? இருக்கத்திலே பெரியவங்க வந்து இந்த தயா தான். இவன் தான் இருக்கத்திலே ரொம்ப சின்ன பையன், இவங்க தான் பெரியவங்க. ஆனா ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா எரிக்கு தயாவை விட பெரியவனா இல்ல சின்ன பையன். கரெக்டா? அப்ப இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் தப்பு. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து 3ஆவது கொஸ்டின் வந்து நமக்கு தப்பா தான் வருது. அப்ப இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, தவறு இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் சம்ல போய் ஓகே 12th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லுங்க பாரு, ஒரு வகுப்பில் STUDN என்ற 6 மாணவர்கள் நன்கு கற்கும் மாணவர்களாக உள்ளனர். அவர்களில் எத்தனை வித்தியாசமான வழிகளில் ஒரு மாணவன் தலைவனும் ஒரு உதவி தலைவனும் தேர்ந்தெடுக்க இயல முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது தலைவன், ஓகேவா, துணை தலைவன் வச்சுப்போம். ஓகேவா? இப்ப ஒரு கிளாஸ்ல வந்து 6 பேர் இருக்காங்க. 6 பேர்ல யாரு வேணாலும் வந்து ஹெட் ஆக முடியல, அதாவது தலைவர் ஆக முடியல. மொத்தம் 6 பேர் இருக்காங்கப்பா. 6 பேர்ல யார் நினைச்சாலும் ஹெட்டா மாற முடியுமா? உதாரணத்துக்கு 6 பேர் இருக்கும், அதுல யாரோ ஒருத்தர் வந்து ஹெட் ஆயிட்டாங்க அப்படின்னா 6 பேர்ல ஒருத்தர் வந்து ஹெட்டா மாறிட்டாங்கன்னா மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க? 5 பேர். இப்ப இந்த 5 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் துணை தலைவர் ஆக முடியும். இந்த தலைவரே துணை தலைவர் ஆவாரான்னு கிடையாது. கரெக்டா? 6 பேர்ல ஒருத்தர் தலைவர் ஆயிட்டாருன்னா மிச்சம் 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேர்ல தான் யாராச்சும் ஒருத்தரை துணை தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. கரெக்டா? சோ அப்ப எத்தனை வழின்னு கேட்டாங்கன்னா இது எத்தனை சான்சஸ் இருக்கு தலைவராத்துக்கு? 6 பேராலையும் நம்மளால தலைவராக முடியும். இப்ப அவர் போயிட்டாருன்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? 5 பேர். 6 5 are 30 அப்படின்றத அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? சோ தலைவராகிறதுக்கான வழிகள் கேட்டாங்கன்னா 6 பேராலையும் தலைவராக முடியும். இப்போ ஒருத்தர் தலைவர் ஆயிட்டாங்கன்னா ஒருத்தர் போயிடுவாரு, மிச்சம் 5 பேர் தான் இருக்கும். அந்த 5 பேராலையும் துணை தலைவராக முடியும். அந்த சான்சஸ் பாசிபிலிட்டி தான் இருக்கும். அப்போ 6 5 are 30 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சம். சோ 13வது கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லுங்க பாருங்க, among 5 liquids ABCD the boiling point of A is less than that of E but more than that of B ன்றாங்க பாருங்க. ஓகேவா? ABCD என்ற 5 நீர்மங்களின் A இன் கொதிநிலை வெப்பநிலையானது B இன் கொதி வெப்பநிலையை விட குறைவாகவும் B இன் கொதிநிலை வெப்பநிலை காட்டிலும் அதிகமாகவும் உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்? ஏன்னு ஒண்ணு இருக்கு, A is less than எது கூட? E விட.
E விட கம்மி தான் A. ஆனா பட் மோர் தென் தட் ஆஃப் B. B விட A தான் அதிகம்ன்றாங்க. அதாவது பியும் ஏவும் கம்பேர் பண்றப்ப எது பெருசுன்னு சொல்றாங்க? ஏ தான் பெருசுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப அதை விட கம்மி தான் யாரு? பிஏன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ ஸ்டேட்மெண்ட் படிங்க. ஏ வந்து ஈயை விட கம்மி, ஏ வந்து ஈயை விட கம்மி, அம்புக்குறி சின்னதா இருக்கு கம்மின்னு அர்த்தம். ஆனா பி விட அதிகம். பி விட அதிகம்னா இந்த மாதிரி வாய் ஓப்பனா இருக்கு. அப்ப பி விட அதிகம். இது முடிஞ்சா 10 பாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா வேர் பி இஸ் ஹையர் பாயிலிங் பாயிண்ட் தென் சின்றாங்க. பாருங்க, பி தான் பெருசுன்றாங்க, பி இஸ் கிரேட்டர் தென் சின்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? சி இஸ் லெஸ் தென் பின்னு எழுதலாமா? திருப்பி போட்டேன். அப்ப பி விட கம்மியான கொதிநிலை வெப்பநிலை வந்து சின்றாங்க. ஸோ அப்போ இது வந்துருமா? ஸோ பி வந்து சி விட அதிகம். கரெக்டா அதை எழுதிருக்கேன், அதான் ரிவர்ஸ் எழுதிருக்கேன். அப்ப பி விட கம்மி தான் சின்னு சொல்லிட்டு எழுதிருக்கேன். இதுவும் முடிஞ்சா அடுத்து வாங்க. then the boiling point of D is higher than that of E-ன்றாங்க பாருங்க. அப்ப D-க்கும் E-க்கும் எது வந்து பெருசு? the boiling point of D is higher அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க. ஓகேவா? D-ன் கொதி வெப்பநிலையானது E-ன் கொதி விலை காட்டிலும் அதிகம் சொல்றாங்க. எது அதிகம்? D தான் அதிகம். அப்ப அதிகம்னா எப்படி போடலாமா? இது அப்படியே உல்டா எதுனா வந்து போது E is less than D அப்படின்னு வந்துருமா? ஸோ இதுங்க அப்ளை பண்ணுங்க. இங்கதான் E இருக்கு, ஈக்கு அடுத்து என்ன வரணும்? லெஸ் தென் டின்றது வரணும். ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ அவன் என்ன கொஸ்டின் கேட்கறான்னு பாருங்க. விச் லிக்விட் ஹஸ் த லீஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இருக்கிறதுல சின்னது, இது நம்ம இந்த ஆர்டர்ல போகுது. இதுதான் பெருசு, இது அதோட இது ரொம்ப பெருசு, இது அப்படியே கம்மியாயிட்டே வருது. அப்ப சி தான் இருக்கிறதுல ரொம்ப சின்னது. ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிருக்கோம். சியை விட பி பெருசு, பியை விட ஏ பெருசு, ஏ விட இ பெருசு, ஈயை விட டி பெருசு. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எது லீஸ்ட், எது கம்மி கேட்கறாங்க. அப்ப கம்மி கேட்டனா ஆப்ஷன் சி, சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? பாக்கிறது அப்படியே குழப்பி விடுற மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் படிச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் போட்டு இந்த மாதிரி எழுதுறது தான் ஈஸி. ஓகேவா? சப்ப நெக்ஸ்ட் ஓகே 14th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்லுங்க பாருங்க. டி இஸ் டாலர் தென் சி பட் நாட் ஆஸ் டால் அஸ் பின்றாங்க. ஓகேவா? டி என்பவர் சியை விட உயரமானவர். யாரு? டி என்பவர் சியை விட உயரமானவர்னு சொல்றாங்க பாருங்க. டி என்பவர் சியை விட உயரமானவர்னு சொல்லிட்டாங்க. சோ இது முடிஞ்சு. ஆனால் பி அளவுக்கு உயரம் இல்லை அப்படின்னா யாரு உயரமானவர்? பி தான் உயரமானவர். பி அளவுக்கு உயரம் இல்லைன்னா பி தான் டியை விட உயரமானவர்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ பியை விட டி தான் உயரமானவர். அதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சாச்சு. அடுத்து சி என்பவர் ஏயை விட உயரமானவர். ஓகேவா? சியை விட சி ஏன்னு இருக்காங்க. இதுல யார் வந்து பெரியவங்க? சி என்பவர் ஏயை விட உயரமானவர். அப்ப இப்படி வந்துருமா? ஓகேவா? சோ அப்ப இதுக்கு யார் வந்துடும்? சியை விட சின்ன பையன் தான் யாரு? ஏ. ஓகேவா? அதையும் முடிச்சாச்சு. எனில் ஏபிசிடி என்ற உயரமானவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? இருக்கிறதுல யார் வந்து உயரமானவர்? எந்த பக்கம்? இது இதாங்க ஹையஸ்ட் வேல்யூ, இது லோயஸ்ட் வேல்யூ. ஓகேவா? இது அதிகம், இது குறைவு. இது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். ஓகேவா? இது நமக்கு தெரியும், இது குறைவு. ஸோ அப்ப இருக்கிறது யார் வந்து அதிகமானவர்? பி தான். பி தான் ரொம்ப பெரியவர், அதோட டி சின்னவர், அதோட சி சின்னவர், அதோட ஏ வந்து சின்னவர். அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? பி இஸ் தி ரைட் ஆன்சரு. ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா வந்து முடிச்சிட்டோங்க. ஓகேவா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பிளஸ் ரேங்கிங் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்கும். நான் ரொம்ப ஸ்லோவா பொறுமையா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கும் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் யார் பார்த்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஸ்லோவா உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அடுத்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளட் ரிலேஷன், கிளாக்கு, மிரர் சம் சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். இதோட உங்களோட வீடியோ உங்களுக்கு Restart!